நண்பர்களே, நான் உங்கள் பகத் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்ட்ரி போஸ்டிங்கோட ஜிஎஸ் கொஸ்டின்ஸ். நேற்று வந்து எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா குரூப் 4க்கும் குரூப் 2 இது இப்போ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை பற்றி தான் ஒரு அனலைஸ். அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸு, கெமிஸ்ட்ரிலேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, நம்ம ஃபிசிக்ஸில் நம்மளோட மெட்டீரியலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லுவேன் மெட்டீரியலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி. மெட்டீரியல் ஆனால் எவ்வளோ பேஜ் இருக்குன்னா, மொத்தமே எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணியே வந்து ஒரு 300 பேஜ் தான் இருக்கும். அதான் வந்து நம்மளோட மெட்டீரியல். ஸோ ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் ஒரு 10 பேஜ் இருக்கும், அந்த 10 பேஜ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா பாண்டிங்கில் கொடுத்துருக்காங்க 2 கொஸ்டினுமேவும். பாட்னியில் பார்த்தோம்னா வகைப்பாடுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நம்ம அந்த பாலின வகைப்பாடு நம்ம கேட்டிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த சூரியகாந்தி, அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிபினோசி தொடர், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் சொல்கிற மாதிரியே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸுக்குன்னு கிளாஸ் எடுத்து ஜிஎஸ் இவ்வளோ ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று நடந்த எக்ஸாமில் நம்மளோட மெட்டீரியல் இருந்தும் நம்ம நடத்தின மெத்தடாலஜியில் இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எவ்வளோ கொஸ்டின்ஸ் இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, 70 to 80 கொஸ்டின்ஸ் கூட கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்சில் நாங்கள் வந்துடுவோம் சார். அதாவது மேக்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன், 70 to 80 கொஸ்டின்ஸ். ஆனால் இன்னும் ஆன்சர் கீழெலாம் விடலை, பட் எழுதிட்டு வந்தோடனே அவங்க கொடுத்த ஃபீட்பேக். இதை எதுக்கு தான் சொல்கிறீங்க அப்படின்னா, 70 to 80 கொஸ்டின்னாலே ஜிஎஸ் பெரிய கொஸ்டின் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ். ஏன்னா அவன் அந்த இடத்துல மேஜரும் படித்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் படித்து கொண்டு வரணும். புரியுதுங்களா? இப்போ நார்மலாக நம்ம குரூப் 2 படிக்கிறோம், குரூப் 4 படிக்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ் நியரஸ்ட் 90, 85 கொண்டு போகிறோம் அப்படின்னா ஃபுல் டைமாக என்ன பண்ணுறோம், மேஜர் மட்டும்தான், அதாவது ஜிஎஸ் மட்டும்தான். இவன் பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் படிக்கிறவனா என்ன பாவம் பண்ணானோ தெரியலன்ற மாதிரி யோசித்து பாருங்க. அவனோட மேஜர் படிக்கணும், என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த மேஜரை படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், அதை தாண்டி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் படிக்கணும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் என்ன சார் படிக்கிறாங்க அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, மறுபடியும் குரூப் 4 மாதிரி தான் படிக்க வைக்க வேண்டியது. இதுவே டிஆர்பின்னா தெரியாது. டிஆர்பி கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்து எலிஜிபிள் டெஸ்ட் படித்தோம்னா எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். அவங்க 50 கொஸ்டின் தான், 50 மார்க் தான், சரியா, அழகாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. இலக்கணம் படிக்கணும், நிறைய வேர்ட் பை வேர்டாக படிக்கணும். 40 கொஸ்டின் எடுக்கிறது கொஞ்சம் சாதாரணம் கிடையாது. நான் அதுக்கு ஒரு தனி பேஜாகவே வச்சுருக்கேன். 8:30 to 9:30 தமிழ் மட்டுமே போய்கிட்டே இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், ஜிஎஸ் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் என்கிட்ட வந்தீங்கன்னா அதை ஈஸி பண்ணி கொண்டு வந்து உனக்கு 70 to 80 கொஸ்டின் கொண்டு வந்துடும், சரியா? நார்மலாகவே வந்து ஒரு மேஜரை படிக்கவா, ஜிஎஸ் படிக்கவா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் படிக்கவா அப்படின்னு ஒரு பதட்டத்திலே பாதி பேர் என்ன பண்ணியிருக்கான், மேஜர் நல்லா படித்தவங்க ஜிஎஸோ தமிழ் டெஸ்ட்டோ எங்கேயுமே ஜாயின் பண்ணாமல் விட்டுறான், ரெண்டுமே விட்டுட்டான். அரை வரையாக படித்து போஸ்டிங் எடுக்க முடியாமல் போயிடும். பட் அவனுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அவங்க எல்லாத்துக்குமே சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, நீ மேஜர் 60% கவர் பண்ணாலும் போதும், ஜிஎஸும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் என் கையில் விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், ரிசல்ட்டை நான் கொடுக்குறேன். 70 to 80 கொஸ்டின் போட்டிருக்காங்க சொல்லி என் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்கான். இதுக்கு முன்னாடி அவெல்லாம் வேலைக்கு போயிருக்கான் நிறைய பேர், சரியா? இந்த டைமில் இன்ட்ரி போஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு, சரியா? கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் எழுதிட்டு வந்து 70 to 80 கொஸ்டின் சொல்லியிருக்கான். அடுத்து நான் இன்ட்ரி போஸ்டிங்கு ஆகஸ்ட் 17 லெவலு, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவலு ஆகஸ்ட் 31 வருது, புரியுதா? ஸோ அதனால் மேஜரை படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு மாதம் தான் இருக்குது, இன்னும் வந்து 4 இருக்குது. நீ தைரியமாக வந்து ஜாயின் பண்ணி உனக்கு ஒரு லிபரலாக நான் சொல்லி கொடுத்தேன். 60 கொஸ்டின் வந்துடும், ஒரு மாதத்தில் 60 கொஸ்டின் வர வச்சிடலாம். நீ வந்து டிப்ளமோ லெவலில் இருக்கிறியா, தைரியமாக ஜாயின் பண்ணு. உனக்கு ஆகஸ்ட் 31 தான் எக்ஸாம். சுயராக முடிச்சு கொடுத்து உனக்கு ஸ்கோர் வந்து அந்த 80 நியரஸ்ட்டு கொண்டு வந்துடும். லாஸ்ட் இயர் ஒரு மேஜர் பேப்பரில் வெறும் 53 கொஸ்டின் போட்டு ரெடி ஆயிடுச்சு, செலக்ட் ஆகி சிவி போய் கவுன்சிலிங் வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு. 53 கொஸ்டின். ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து ஜிஎஸ் மாறுபடும், கட் ஆஃப் மாறுபடும். ஜிஎஸ் அப்படியே தான் இருக்கும், எல்லாத்துக்கும் சேம் தான், கட் ஆஃப் மாறுபடும். சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், ட்ரிபிள் இடி டிபார்ட்மெண்ட் ஒரு கட் ஆஃப் இருக்கும். காரணம் அவங்களோட மேஜர். மெக்கானிக்கலுக்கும் ட்ரிபிள் இக்கும் இசிஇக்கும் கட் ஆஃப் கம்மியாக வரும், ஆனால் சிவிலுக்கு இவங்க 3 தாண்டி வரும். ஐடிஐக்கு அதிகமாக வரும், சிவிலுக்கு அதாவது டிப்ளமோக்கு கம்மியாக வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து கட் ஆஃப் மாறுபடுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நேற்று நடந்த இன்டர்வியூ எக்ஸாமோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ எக்ஸாமோட
ஜிஎஸ் கொஷினில் நம்ம ஸ்டூடெண்ட் 70 to 80 கொஷினுக்குள்ளே போட்டிருக்காங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இன்டர்வியூக்கோ டிப்ளமோக்கோ நீ வந்து ஜிஎஸும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் படிக்கணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும். டைம் கம்மியாக தான் இருக்குது உனக்கு. அந்த பர்டிகுலர் டைமில் நீ ஒரு ஸ்டூடெண்ட்டு, இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டு, இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிற நீயும் ஸ்டூடெண்ட் தான். அப்போ 2 பேருமே பாஸ் பண்ண வைக்கணும். நான் இதுக்கு முன்னாடி பண்ணுறவன் ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக் முடிச்சிருக்கேன் அவங்களுக்கு, அவ்வளோதான். இனிமேல் வரப்போகிறவங்களும் அதை சேர்த்து நான் பண்ணணும். அதனால் ஜாயின் பண்ணுற எல்லாருமே எனக்கு ஸ்டூடெண்ட்டு தான். நான் சொன்ன ஸ்கோர் கொண்டு வந்தாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்கி கேட்டகரியில் வர மாட்டேன். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியிலே வராமல் உன்னை ஜென்ரல் கேட்டகரியில் நான் கொண்டு வந்துடுவேன். சிவி போகும்போதே ஜென்ரல் கேட்டகரியில் இருப்பேன். ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து உன்னை இறக்கி விட்டாலும் உன்னோட கம்யூனில் நீ போஸ்டிங் வாங்கிடும். புரியுதா? அதனால் ஜென்ரல் கேட்டகரி தான், ஜென்ரல் டேன் தான் வந்து எங்களோட டார்கெட்டு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்களோட ஜென்ரல் டேனில் கொண்டு போகணும். சரிங்களா? ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கீழே வந்துடும். இப்போ கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் 70 to 80 கொஸ்டின்குள்ளே வரும் சார் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து இன்டர்வியூ போகிறாங்க. இன்டர்வியூவில் ஏதோ சம்திங் நம்மளோட டைம் ஒர்க் அவுட் ஆகாமல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ஜென்ரலில் நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னா இன்டர்வியூ போகும்போது அவங்களுக்கு சறுக்குனாலும் அவங்க கேட்டகரியில் வந்து அவங்க போஸ்டிங்ஸ் எடுத்துருவாங்க. போகும்போதே கேட்டகரியில் போனாங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா கீழே வந்துடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? 70 to 80 கொஸ்டின் ஜிஎஸ் வந்து நான் கேரண்டி தரேன். தைரியமாக ஜாயின் பண்ண, டைம் வேஸ்ட் பண்ணாத. கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸோட நான் இன்டர்வியூ கிளாஸும் போய்கிட்டு இருக்கு. கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸோட டிப்ளமோ ஐடி லெவல் கிளாஸும் ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி போய்கிட்டே இருக்கு. நான் இன்டர்வியூ கிளாஸ் டைம் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினச்சி மலைக்காது. 1 மார்க் தீர்மானிக்கும். 1 மார்க் உன்னோட ரிசல்ட்டை தீர்மானிக்கும். என்கிட்ட வந்து கடைசியாக வந்து ஜாயின் பண்ணி 10 கொஸ்டின் போட்டாலும் போதும் வேலை வாங்கிடும். நீ உன்னை நான் செக் பண்ணிடுவேன். உன்னோட ஐக்யூ லெவலே நான் செக் பண்ணிடுவேன். சரியா? ஓகேண்ணா. அதனால் ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஜிஎஸ் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்டிங்கில் 70 to 80 கொஸ்டின் நம்ம ஸ்டூடெண்ட் போட்டு வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் இன்டர்வியூவில் 80 கொஸ்டினும் டிப்ளமோ ஐடி லெவலில் 80 கொஸ்டினை ரீச் பண்ணணும். வாழ்த்துக்கள். சரியா? ஓகேண்ணா. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.